ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஒரு பொண்ணுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டில் ரெகுலராக வர வாடகை அமௌண்ட் 4000 ரூபாயை திடீர்னு எடுக்க முடியல. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் இருந்த ஒரு 3500 பணத்தை மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக எடுக்க போயிருக்காங்க, திடீர்னு எடுக்க முடியல. இவ்வளோ ஏன் ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் திடீர்னு ஒரு 200 வந்ததுனால அவரோட வாழ்க்கையே முடிகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதெல்லாம் முக்கியமாக 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா என்ன, எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் என் அக்கௌண்ட்டில் காசே இருக்காதுங்க, மிஞ்சி போனால் 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும், எனக்குலாம் அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதிங்க. ஏன்னா இது அக்கௌண்ட்டில் காசே இல்லைனாலும் கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் உங்கள் வாழ்க்கையே முடிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக இந்த சம்பவங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் லீகலாகவே நடக்குது. அதனால தான் மக்களுக்கு இதை வந்து முன்னெச்சரிக்கையாக சொல்லி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அப்படி ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சென்னை முகப்பேரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டதுனால அந்த சம்பவத்தை சொல்லி அந்த ப்ரூஃப்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து இது வந்து மக்கள்கிட்ட உடனே சொல்லி எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, எச்சரிக்கை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறதுனால அவங்கள பற்றி நாங்கள் சொல்கிறோம். சென்னை முகப்பேரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சொந்த வீடு வாடகை விட்டுருக்காங்க போல். அந்த வாடகை அமௌண்ட் வந்து மாதம் 4000 வரும். அந்த 4000 அந்த ஒரு மாதம் வந்திருக்கு. அப்புறம் ஜிபேயில் போய் கடையில் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் வந்து சென்ட் ஆகவே இல்லை. என்னடா ஒரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகமாயிருக்கு. பேங்க்கில் போய் கேட்டிருக்காங்க, உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம், போலீஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு என் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கவும், இல்லை நீங்கள் சைபர் கிரைமில் தான் ஃபோன் போட்டு கேட்கணும் அப்படிங்கவும் அவங்க 1930 ஃபோன் போட்டு கேட்டிருக்காங்க. இப்படி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சைபர் கிரைமில் ஃப்ரீஸ் பண்ணது உண்மை தான், ஆனால் அதை நாங்கள் பண்ணல, பெங்களூர் சைபர் கிரைம் போலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கவும். அப்புறம் அவங்க பெங்களூர் சைபர் கிரைம் போலீஸ்க்கு மெயில் பண்ணி அதெல்லாம் கேட்கவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் 4000 ரூபா கடைசி ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, அது வந்து சஸ்பீசியஸ் அமௌண்ட்டாக இருக்குது, அதை நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி, பெங்களூர் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் 1 மாதம் ஆகி எந்த நடவடிக்கையும் இல்லை, அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியல, அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. தயவுசெய்து எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பி எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு எச்சரிக்கை கொடுக்க சொன்னாங்க. அதனால தான் அந்த விஷயத்தை நாங்கள் இப்போ சொல்கிறோம். சரி, இவங்களுக்காவது அக்கௌண்ட்டில் வந்த பணத்தை தான் எடுக்க முடியல, ஆனால் இன்னொரு பெண்மணிக்கு அக்கௌண்ட்டில் ஏற்கனவே இருந்த பணத்தை எடுக்க முடியல. என்ன ஆச்சுன்னா, திருச்சியில் நடந்த ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை 3500 ரூபா எடுக்கலாம்னு சொல்லி ஏடிஎம் போயிருக்காங்க. அவங்க குழந்தைக்கு எதுவும் மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிசன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஏடிஎம் போனால் எடுக்க முடியல, அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. என்னடான்னு சொல்லி திருச்சியில் பேங்க்கில் போய் விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து 9.5 கோடி ஜிஎஸ்டி கட்டாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேங்க்கில் சொல்லியிருக்காங்க. அதனால் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வேலைக்கு எந்த வேலைக்கும் போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தொழிலும் பண்ணல, எனக்கு எப்படி 9.5 கோடி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சைபர் கிரைம் விசாரிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பெண்மணியோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் ஃபேக்காக கிரியேட் பண்ணி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் டிவிஎல்எஸ்பி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை உருவாக்கி அவங்க அந்த கம்பெனியில் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணாமல் வருஷக்கணக்காக வச்சுருந்தாங்க. அந்த பெண்டிங்கில் இருந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் 9.5 கோடியை தான் பே பண்ண சொல்லி இவங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருச்சி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணால், இல்லைங்க இதெல்லாம் எங்களால் விசாரிக்க முடியாது, எங்களுக்கு பவர் இல்லை, நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்க ஜிஎஸ்டி ஆஃபீஸ்க்கு போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அலைய விட்டுருக்காங்க. இப்போ மேலே சொன்ன 2 சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டுன்னு கூட மனசை தேர்த்திக்கலாம். ஆனால் சென்னையில் விமார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து கஸ்டமரோட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அந்த அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே ஹெச்டிஎஃப்சியில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து 75 கோடி இருந்திருக்கு. திடீர்னு ஒரு 4000 ரூபா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. மொத்த அக்கௌண்ட்டையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்னடான்னு சொல்லி சைபர் கிரைம்ஸ் கேட்கும்போது அந்த 4000 ரூபா அமௌண்ட் வந்து சஸ்பிசியஸ் அமௌண்ட், அதனால தான் மொத்த அக்கௌண்ட்டையும் வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு வரவும், சென்னை ஹைகோர்ட்டில் அவங்க அந்த சைபர் கிரைம் போலீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே சென்னையில் ஒருத்தர் மணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆன்லைன் ட்ரேட் ஸ்கேமில் வந்து 1.5 கோடி இழந்துட்டார். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி பார்க்கும்போது, ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு 4000 ரூபா அமௌண்ட் வந்து இவரோட அக்கௌண்ட், அந்த விமார்ட்டோட ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அதனால தான் நாங்கள் மொத்த அமௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக இந்த விமார்ட் அவங்களோட அக்கௌண்ட்டில் சம்மந்தமாக நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலில் ஏகப்பட்ட புகார்கள் வேறு இருந்திருக்கு. அதனால தான் நாங்கள் மொத்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆறுதலாக ஒரு தீர்ப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் மொத்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணும்போது அவங்களோட பிஸ்னஸ் வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க பிஸ்னஸ் பண்ணுற இந்திய அரசின் சட்டம் கொடுத்துருக்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உரிமை, வாழும் உரிமை, இது எல்லாமே வயலேட் ஆகுது. அதனால் உடனே இங்கே அக்கௌண்ட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி அந்த 4000 ரூபா அமௌண்ட், மோசடிக்குள்ளான அந்த 4000 ரூபா அமௌண்ட் இருக்குல்ல, சந்தேகத்துக்குரிய அமௌண்ட், அதை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மற்ற அமௌண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் விடுவிக்கணும், அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. இதாவது 75 கோடி. டெல்லியில் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட அக்கௌண்ட்டில் வந்து 93 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு 200 ரூபா, ஒரே ஒரு 200 ரூபா அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த 200 ரூபா அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அது சஸ்பிசியஸ் அமௌண்ட்டு போல். அது சைபர் கிரைமில் கண்டுபிடிச்சி ட்ரேஸ் பண்ணி மொத்த அக்கௌண்ட்டையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து டெல்லி ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அவங்களோட பிஸ்னஸே மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எல்லா
செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியல, அதனால் டெல்லி கவர்மெண்ட் வந்து உடனே வந்து அந்த கம்பெனிக்கு சாதகமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. சரி, கோர்ட் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்களேன்னு ஆறுதல் அடைகிறதுக்குள்ள அலகாபாத் ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குஜராத்தில் ஒரு லேடி டீச்சருக்கு வந்து 35,000 ரூபா அமௌண்ட் வந்திருக்கு அக்கௌண்ட்டுக்கு. அது வந்து சஸ்பீசியஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி மொத்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு கேஸ் வர அந்த கேஸில் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து அவங்கள்ட்ட சொல்லாமே, ப்ரியராக நோட்டீஸ் எதுவும் அனுப்பாமே, இன்ஃபார்ம் பண்ணாமே அந்த மொத்த அக்கௌண்ட்டையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அலகாபாத் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே சொன்ன சம்பவங்கள்லாம் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறத விட 2, 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்களுக்கே எப்போ யார்கிட்ட இருந்து என்ன அமௌண்ட் வரும், அது என்ன சர்ச்சைன்றது நமக்கு தெரியாது. இப்போ 2, 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சு அந்த 2, 3 பேங்க் அக்கௌண்ட்லையுமே கொஞ்சம் அமௌண்ட் போட்டு அதையும் மெயினாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த 3 அக்கௌண்ட்டே நம்ம மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணவங்களோட 2, 3 பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகம். யார் எப்போ என்ன அமௌண்ட் அனுப்புவாங்கன்னே தெரியாது, என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது. அதனால தான் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ கிரெடிட் கார்டு லோன்லாம் இருக்கீங்க, இல்லை பர்சனல் லோன்லாம் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி அன்செக்யூர்ட் லோன் எடுத்திருக்கீங்க, அதை கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டாமல் விட்டு டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் ரெக்கவரி ஷூட், அதாவது பேங்க்கோ சரி இல்லை அந்த ரெக்கவரி ஏஜென்சியும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டில் போய் ரெக்கவரி ஷூட் போட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதாவது லோன் கட்டாமல் இருக்கிறவங்க ஆதார் கார்டு, பேன் கார்டை ட்ரேஸ் பண்ணி அவங்க வேறு எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சுருக்காங்க, அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் இல்லை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கரெக்டாக நம்ம லோன் கட்டணும். அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி சாதாரண ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். அதில் வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏதாவது அமௌண்ட் டெபாசிட் ஆகிறது இல்லை ட்ரான்சாக்ஷன் ஆகுது, இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய ஏதாவது ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் நம்ம அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி இல்லை 2, 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, நாங்கள் மேலே சொன்ன சம்பவங்களில் ஏதோ ஒரு சம்பவங்கள் எப்பயாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வந்து ஜிபே பண்ணும்போதோ இல்லை ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போதோ இல்லை ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது எடுக்க முடியல, பிளாக் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு அப்படின்னா, உடனே நீங்கள் பண்ண வேண்டியது பேங்க்கு போய், சம்மந்தப்பட்ட பேங்க்கு போய் நீங்கள் கேட்கணும், என் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுக்க முடியல, என்னாச்சுன்னு பாருங்கன்னா, ஒருவேளை அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கேட்க வேண்டியது வந்து என்ன செக்ஷன் கீழே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குண்டான ஆர்டர் ஏதாவது நோட்டீஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கணும். ஏன் என்ன செக்ஷன் கீழே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து 2 செக்ஷன் இருக்குது. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 94 படி போலீஸ் வந்து பேங்க்கில் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைப்பாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 106 படி அவங்க வந்து அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே தெரியாது, இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ண 2 மாதத்தில் போலீஸ் வந்து சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க்கில் போய் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்களா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன செக்ஷன் கீழே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அதுக்குண்டான ஆர்டர் நோட்டீஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறணும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் என் பேர் மேலேயோ இல்லை என் அக்கௌண்ட் மேலேயோ ஏதாவது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஆர்டிஐ போட்டு கூட பதில் வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்கள் பேர் மேலேயோ உங்கள் அக்கௌண்ட் மேலேயோ எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவாகலை அப்படின்னா அந்த பதிலை வந்து ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட், உங்கள் ஐடி ப்ரூஃப், பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் பேங்க்கில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வெயிட் பண்ணணும். எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னா அந்த எல்லா ப்ரூஃபையும் அட்டாச்மெண்ட்டே வச்சு சம்மந்தப்பட்ட அட்வொகேட் மூலமாக சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஒரு பெட்டிஷன் போடணும். என் அக்கௌண்ட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லுங்கள், என் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுக்க முடியாதனால என்னோட ரெகுலர் லைஃபே வாழ முடியல, பாதிக்குது அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லலாம். இல்லை அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும், சர்ச்சைக்குரிய அமௌண்ட்டை மட்டும் ஃப்ரீஸ் பண்ண சொல்லலாம். அப்படி மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லியும் இல்லை மேஜிஸ்ட்ரேட் வந்து போலீஸ் பண்ணது தான் சரி, அவங்க ஃப்ரீஸ் பண்ணது சரி, அவங்க சந்தேகம் சரி தான், இதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்டிகல் 226 படி ஹைகோர்ட்டில் போய் ஒரு ரிட் பெட்டிஷன் போடலாம் நம்ம அக்கௌண்ட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களோட 2, 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் சம்மந்தமாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஆர்பிஐ கவர்னர் இவங்கெல்லாம் ஒன்றும் சேர்ந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு தெளிவான கைட்லைன்ஸ் வந்து உருவாக்கி அதை மக்களுக்கு கிளியராக சொல்லணும். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் மட்டும் ஃப்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இனிமேல் ஒரு தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் வந்து உருவாக்கி அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுக்க போவாங்க, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் அவங்க என்ன எமர்ஜென்சியில் இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஒரு உயிர் போகிற சூழ்நிலை கூட இருக்கலாம், ஒரு அவசரமான சூழ்நிலை கூட இருக்கலாம். அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா இந்த டிஜிட்டல் இந்தியாவில் அக்கௌண்ட் எதுக்குடா, பேங்க் அக்கௌண்ட் எதுக்குடா, மொத்த அமௌண்ட்டை நம்ம கையிலே வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி தான் வரும். ஸோ இதுக்கு ஒரு தெளிவான கைட்லைன்ஸ் உருவாக்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரே கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த எச்சரிக்கை, இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் அக்கௌண்ட் வந்து திடீர்னு ஃப்ரீஸ் ஆகி அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அக்கௌண்ட் ஃப்ரீசிங் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாங்கள் கிளியர் பண்ணுறோம். நன்றி. இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம்.
பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. Follow me.